హలో అందరూ, వెల్కమ్ టు అమ్మ ఆవకాయ రుచులు. இன்றைக்கி 2 ப்ரான் ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் தவா ஃப்ரை அண்ட் ப்ரான் கிரேவி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா மசாலா ஸ்பைசஸ் பட்டை லவங்க அண்ட் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி போட்டுட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஆனியன்ஸில் ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ஓனில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது போட்டுக்கலாம். நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது போட்டேன். அதுக்கப்புறமா டொமேட்டோவும் ஒரு 3 டொமேட்டோஸ் நல்லா மிக்ஸி போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக டர்மரிக் அண்ட் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி காரம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் முன்னாடி கொஞ்சம் காஜு அண்ட் கசகசா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மீன்வைல் இந்த கடாய் பற்றி உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எதர் ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ப்ரான் ஆட் பண்ணிட்டேன். ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரான் பாயில் ஆகணும்ல, ஸோ நான் அதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ரான் எப்போவுமே ப்ரான் அண்ட் கிராப் டிஃப்ரெண்ட் அரோமா கொடுக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஆயில் கொஞ்சமாக வர்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆயில் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் ஒரு ஸ்மால் டிப், நீங்கள் நார்மலாக எண்டில் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருப்போம். பட் ஒரு வாட்டி இந்த ஃபார் சேஞ்ச் இந்த கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு செட்டிநாடு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பர் யம்மியாக இருக்கும். ஸோ இது குக் ஆகிடுச்சு. நான் அது ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபி ப்ரான் தவா ஃப்ரை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்னால இது கேஸ்ட் அயர்ன். எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹீட்டு பிடிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃபுட் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும் பேன். இந்த ப்ரான் தவா ஃப்ரைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆயில் போட்டுட்டு ப்ரானில் நான் ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் காரம் சால்ட் அண்ட் மஞ்சள் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட. ப்ளீஸ் டூ ட்ரை இட். அண்ட் உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.